மகிமையும் மாற்றியும் நிறைந்த சர்வலோகத்தின் இரட்சகரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் உன் சமூகத்தில் வருகிற கர்த்தாவே, கடந்து போன ராஜா ஒவ்வொருமே இப்பொழுது மட்டுமாய் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ராஜா. ஆம் கர்த்தாவே, இந்த ராஜா அந்த புதிய நாளையும் தேவரே நீர் காண செய்த இந்த அன்புக்காய் நடி செலுத்துகிற கர்த்தாவே, எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்படாத அந்த ஸ்லாக்கியத்தை ராஜா எங்களுக்கு அந்த தேவரை ஏற்படுத்தி கொடுத்த அப்படி தயவுக்காய் நடி செலுத்துகிற கர்த்தாவே, சுதரிகிறோம் கர்த்தாவே, சுதரிகிறோம் ராஜா. இந்த நாளிலோ ராஜா யாரெல்லாம் கர்த்தாவுடைய பிள்ளைகள் கர்த்தாவே இப்படி நாமத்தை தொழுது கொள்ள முடியாது ராஜாவே, இந்த வேளையிலே கர்த்தாவை நோக்கி பார்க்கிறார்களோ ராஜா, அவர்களோடு உடைய கரம் இருக்கட்டும் ராஜா, அவர்களோடு உடைய கிருபை தாங்கட்டும் ராஜா, அவர்களோடு உடைய கர்த்தாவே ஆம் ராஜா வல்லமையின் கரம் வெளிப்பட வேண்டுமா செபிக்கிறேன் சப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜாவே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ராஜா. ஆம் கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ராஜா உம்மை நோக்கி ராஜா நாங்கள் செபிக்கிறவர்களாய் கர்த்தாவே எசப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் சப்பா. ஆம் ராஜா, நாங்கள் ஒருபோதும் கர்த்தாவே ராஜா நாங்கள் ஜெபத்தை விட்டுவிடாதபடி கர்த்தாவே, ஆம் ராஜா உடைய வேதத்தை கர்த்தாவே நாங்கள் விட்டுவிடாதபடி கர்த்தாவே நீ சொன்னீங்களே ராஜா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன நம்முடைய வேத வசனத்தின்படியாய் ராஜா எசப்பா, நம்முடைய வேதத்தை கர்த்தாவே ராஜா நாங்கள் தியானிக்கிறவர்களாய் ராஜா, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அதிகமாக என்னுடைய வேதத்தை வாசிக்கவும் ராஜா. ஆம் தந்தையே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அதிகமாக என்னுடைய சமூகத்திலே முழங்காலில் நின்று கைகளை கூப்பி உண்மை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டுமா என்று சமுதிரம் நாங்கள் கெஞ்சிரோம் அண்டாடுறே சப்பா. ஆம் கர்த்தாவே, காலமோ கடைசி காலமாக இருக்கிறபடினாலே கர்த்தாவே இந்த காலத்திலே ராஜாவே நாங்கள் உமக்கென்று ராஜா பயந்து கர்த்தாவே எசப்பனுக்கு சொன்னீங்களே ராஜா, ஆனாலும் என் வசனத்துக்கு நடுங்கிறவனையை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீங்களே ராஜா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜாவே உடைய வசனத்துக்கு நடங்குகிறவர்களாய் ராஜா, உடைய வேத வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய் ராஜா. ஆம் தந்தைய ராஜாவே உடைய ராஜா வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவர்களாய் காணப்பட ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் நீர் இரக்கம் செய்யணுமா செபிக்கிறேன் ஏசப்பா. சுத்திரம் கர்த்தாவே ராஜா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல ராஜா, அந்த வேத வசனத்தில் எழுதப்பட்ட ராஜா உடைய சத்தியத்தின்படியான வாழ்க்கை வாழ ராஜா ஏசப்பா. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தை சொன்னீங்களே ராஜா, என் கற்பனைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாயில் அவனே நீதிமான் என்று சொன்னீங்களே சப்பா. ஆம் ராஜா, அவனுடைய கற்பனை கட்டளைகளை கர்த்தாவை நாங்கள் கை கொண்டு நீதி நியாயங்களை செய்து ராஜா நாங்கள் உண்மையாயிருந்து உடைய நீதியின் வாழ்க்கை வாழ ராஜா ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் இணக்கம் செய்யணுமா செபிக்கிறேன் ஏசப்பா. ஆம் கர்த்தாவே, ஆம் ராஜாவுடைய வேதவசனம் சொல்லுகிறதே ராஜா, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொன்ன வசனத்தின்படி ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் ராஜா நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். உடைய ரகசிய வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஏசப்பா. இந்த உலகமானது கர்த்தாவே ஆம் ராஜா பொல்லாங்கனுக்குள்ளாய் ராஜா மூழ்கி கடக்க ராஜா எசபா. நாங்கள் ஒருபோதும் ராஜா அவனுடைய பாவ கிரியைகளுக்கு உட்படாதபடி ராஜா எசபா அவனால் உண்டாக்கப்படுகிறதான கண்கள் இச்சை மாம்சத்திற்று ஜீவனத்தின் பெருமை என்ற அந்த இவைகளுடைய கிளைகளான ராஜா 62 விதமான பாவங்கள் எசப்பா எல்லாவற்றையும் விட்டு விலகி ராஜா அந்த சாத்தனுடைய தந்திர பாவங்களான ராஜா அந்த 262 பாவ கிரியைகளுக்கு ராஜா நாங்கள் விலகி எங்களை காத்துக்கொள்ள ராஜா. ஆம் கர்த்தாவே, சூத்திரம் கர்த்தாவே ராஜா. ஆம் ராஜா, நீர் வரும்போது கர்த்தாவே ராஜா நாங்கள் குற்றமற்ற ராஜாவே ஆம் தந்தை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ராஜா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றப்பட்டதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொன்னார் ராஜா. அந்த வசனத்தின்படியா ராஜா நாங்கள் குற்றமற்ற கர்த்தாவே ஆம் ராஜா ஜீவியம் செய்ய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் கெஞ்சிரம் கொண்டாடுற ராஜா. இந்த ஆம் தந்தை நீ சொன்னீங்களப்பா, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீங்களே சபா. உம்முடைய நீதியை நாங்கள் தேட ராஜா, உம்முடைய ரகசிய வருகை கண்டு ராஜா நாங்கள் ஆயத்தமுடைய ராஜா. இந்த பூமியில் ஏசப்பா நீங்கள் 1000 ஆண்டு ஆட்சி செய்ய போகிறீங்க ராஜா. அந்த ஆட்சியிலே கர்த்தாவே நாங்களும் பங்கு பெற்று கர்த்தாவே ஆம் ராஜாவே உம்முடைய பிள்ளைகளோடு ராஜா ஏசப்பா உங்களோடும் தூதர்களோடும் நாங்களும் ஆட்சி செய்ய முடியாத ஸ்லாக்கியத்தை கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். அதற்கென்று எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பூர்ணப்படுத்த உங்களுடைய வரைக்கும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆம் ராஜா அவருடைய பாடுகளை
சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லி எழுதியிருக்கிற வசனத்தின்படி நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய், அதற்கு இந்த பூமியிலே உம்முடைய நீதியை தேடுகிறவர்களாய், அதை அணிந்து கொண்டவர்களாய் ராஜா, அநேக ராஜா உம்முடைய நீதிக்கு உட்படுத்துகிறதற்கு நாங்களும் உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்து மண்டையிலே அவர்களை கூட்டி சேர்க்கிறவர்களாய் காணப்பட ஏசப்பா எங்கள் ஒவ்வொரு இறக்கம் செய்ய நாளிலே உடைய பிள்ளைகளோட ராஜா எல்லா காரியங்களையும் அந்த ஆசீர்வதிங்க. போக்கில் வரத்தினுடைய கரம் இருக்கட்டும், முன்னும் பின்னும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. எல்லா விதத்திலும் உடைய கரம் இருக்கட்டும், உடைய சமூகமும் செல்லட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய வரைக்கும் ஆயத்தப்படுத்துங்க. சமுதிரம் துதிகணம் நமக்கே சர்மிட் பச்சரமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன்.